எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆட்டு மூளை வறுவல் தான் பண்ண போறோம். இந்த வறுவல் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சுவையில தேங்காய் பால்லாம் போட்டு நம்ம டேஸ்டா பண்ண போறோம். இது எப்படி ஈஸியா நல்ல டேஸ்டா எப்படி பண்ணலாம்ன்றத பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த மூளையை வேக வச்சிடலாம். பாருங்க, இன்னைக்கு 2 ஆட்டு மூளை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பாருங்க, இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கரண்டி வச்செல்லாம் கலக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம மசாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். 2 ஆட்டு மூளைக்கு தேவையான அளவுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இது எல்லாமே நல்ல பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் துருவுன மாதிரி ஆயிரும். ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்க, இதில் என்ன பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டும் பால் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, மூளை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதை வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். பட்டை வந்து 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்குங்க. கிராம்பு வந்து 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம். சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த விழுதையும் இதிலே போட்டுக்கலாம். அதனால் இதை நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். டீஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், 2 தக்காளியை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுவலுக்கெல்லாம் இந்த பொடியே போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மூளை இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்கள்கிட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலையும் இதில் ஊற்றிடலாம். இந்த மூளையை வந்து நம்ம ரொம்ப நேரம் பிரட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து உடஞ்சி போயிடும். அதனால லேசாக பிரட்டி விடுங்க. இந்த தேங்காய் பால், தக்காளி, வெங்காயம் இதுலேயே வந்து நல்லா வெந்துடும். வந்து ஏற்கனவே வேக வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது வந்து நிறைய மூளை வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்க, 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இதுலேயும் இந்த மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட பொடியை ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம்.
இது லேசாக இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், மூளை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மூளை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ லேசாக ஒரு வாட்டி பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு இந்த முட்டை இருக்குதுங்களா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் இப்போ வச்சிடலாம். ஸ்டவ்வை வச்சுட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக பிச்சு போட்டுடலாம். இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். லேசாக இதை என்ன பண்ணலாம், திரட்டி விடலாம். பாருங்க, மறுபடியும் தட்டை வச்சு 1 நிமிஷம் மூடி வைப்போம். இந்த சைடு திருப்பி விட்ட உடனே அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். மூளையெல்லாம் உடையாமல் நல்லா வந்திருக்கு. அதாவது மூளையோட டேஸ்ட் எல்லாம் முட்டையிலையும் உரைச்சி நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நான் இன்னைக்கு முட்டை போட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு முட்டை இல்லாமல் வெறும் மூளை மட்டும் போட்டு ஒரு வறுவல் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு கிரேவியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.